வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஹாலண்டோடைய குட்டி ராட்சசன் சிம்பாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட நல்ல ரீச் கிடச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நியூ ஹாலண்டோடைய எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் கிடச்சதுன்னே சொல்லலாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 30 HP கேட்டகரிங்க, 3 சிலிண்டர் இன்ஜின் தான். மிட்சுபிஷியோட இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட சிசின்னு பார்க்கும்போது 1318 சிசி தந்திருக்காங்க. ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800 ரேட்டட் ஆர்பிஎம்மாக இருக்குங்க. உங்களுக்கு ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் தந்திருக்காங்க வித் கிளாகிங் சென்சாரோடு இருக்குங்க. ஸோ அடுத்து பிடிஓ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 22.5 HP வருதுங்க. சிங்கிள் கிளச் வண்டி தான். வண்டியோட கியர் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது 9 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் இருக்குங்க. ஃபார்வேர்டு ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டராக இருக்குது. ஸோ வண்டியில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெவல் பினியன் ஆக்சில் வந்து வருதுங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேனட் தான். அதே மாதிரி உங்களுக்கு பிடிஓ பார்த்தீங்கன்னா டிவல் பிடிஓ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. 540 இருக்குது, 1000 RPMல இயங்கக்கூடிய பிடிஓவும் இருக்குங்க. வண்டியோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 960 kgங்க மொத்தமாக டோட்டல் வெயிட்டு. 1500 mm பார்த்தீங்கன்னா வீல் பேஸாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 feet வந்து கரெக்டாக வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேரோ அண்டு வைடுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ வந்து குறுகிய இடத்துல ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் அகலமான இடத்துல ஓட்டுறதுக்கும் 2 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்து சேம் தாங்க. பட் வண்டியோட சைஸ் அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோவில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 930 வருங்க. வைடில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1040 mm இருக்கும். ஸோ இது மட்டும்தாங்க மாறும், மற்றபடி எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் மாறாது. வண்டியோட லிஃப்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 kg வந்து லிஃப்டிங் தந்திருக்காங்க வித் ADDC சென்சிங்கும் இருக்குங்க. வண்டிக்கு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு 50 மணி நேரம் பண்ணால் போதுங்க. அடுத்தடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா 250 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இன்ஜின் ஆயில் எல்லாம் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 750 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் மற்றபடி எல்லாமே வந்து மாற்றுற மாதிரி இருக்குங்க. வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 2.5ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டை பொறுத்து சாயில் கண்டிஷனை பொறுத்து மாறுபடும். வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா லோயர் ஹெச்பியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயாவது மாட்டிக்கிச்சு ஒரு வீல் மட்டும் சுற்றுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கை யூஸ் பண்ணி நம்ம 2 டயரையும் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் ஒரே பவரில் வந்து சுற்ற வைக்க முடியும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து யூஸ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சைடு கியருங்க. ஏபிசி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 9 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸுங்க. வண்டியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது வந்து தெரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக்கும் ஒரு நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஒரு 30 HP கேட்டகரிக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸுமே பார்த்தீங்கன்னா மினி எக்ஸல் சீரீஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 Nm டார்க் இருக்குங்க. ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா புல்கீர் ரிடக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,66,000 6,70,000 வரைக்கும் இருக்குங்க. ஸோ ஏரியாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து மாறுபடும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். மேலும் ஏதேனும் சந்தேகங்களுக்கு நீங்கள் ஷோரூமை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.